பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபையின் சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை பலத்தினால் இடைகட்டி உங்கள் வழிகளை சுவையாக்கி உங்களை நன்மையால் நிரப்ப வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பாருங்கள், இந்த நாளிலும் நமது தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 125 சங்கீதம் முதல் வசனத்தை பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பிரியமானவர்களே, நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். கர்த்தரை நம்பி இருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அடைமொழியை பாருங்க. நீ சீயோன் பர்வதத்தை போல் இருப்பாய், நீ அசைக்கப்படாமல் இருப்பாய், நீ என்றென்றைக்கும் இருப்பாய். ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதங்களை பாருங்க. கர்த்தரை நம்புகிற மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், என்றென்றைக்கும் இருப்பாய், சீயோன் பர்வதத்தை போல் இருப்பாய், அசைக்கப்படாமல் இருப்பாய். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், கிட்டத்தட்ட ஒரு 73 வயது இருக்கும். அந்த தேவ மனிதனை சந்தித்து நான் பேசி கொண்டிருந்த பொழுது அவர் என்னிடத்தில் சொன்ன ஒரு காரியம் என்னை ஆச்சரியப்பட வைத்தது. அவர் சொன்னார், தனது 23வது வயதில் அவர் கர்த்தருடைய ஊழியத்திற்கு வந்தாராம். அந்த நாட்களில் அவரை நேசிப்பதற்கு, அவரை விசாரிப்பதற்கு, அவருக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் சொன்னார், பசி, பட்டினி, கஷ்டம், நடந்து போய் தான் ஊழியம் செய்யணும். ஒரு ஆத்துமாவை சந்தித்து சுவிசேஷம் சொல்லிட்டு வந்தால் பெரிய விஷயமா இருக்கும். பல நாட்கள் அழுதுருக்கிறேன், பல நாட்கள் மரண பயம். அதாவது சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கு, அப்படிப்பட்ட பாதையிலெல்லாம் நடந்திருக்கேன், கர்த்தர் என்னை நடத்தி இருக்கிறார் என்று சொன்னார். சில நேரத்தில் அவர் நினைப்பாராம், இன்றோடு நமது வாழ்க்கை முடிஞ்சிடும், இந்த சின்ன வயசுலேயே நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறோம், இதுக்கு பிறகு நம்மளால் இந்த பூமியில் வாழ முடியாது. அப்படிலாம் நினைத்து கலங்கின நாட்கள் உண்டு என்று சொல்லுகிறார். ஆனாலும் பொறுமையாய் தெய்வ சமூகத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டு அமைதியாக ஜெபிப்பாரா, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் நான் சந்திக்கிற அந்த மரண இருளை கடந்து போக உதவி செய்யும். அவர் ஆச்சரியமாக சொல்கிறாரு, எத்தனை போராட்டங்கள் தெரியுமா, எத்தனை வேதனைகள், எத்தனை கண்ணீரின் பள்ளத்தாக்குகள். இன்றைக்கு 73 வயது, அவைகளெல்லாம் கடந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். அப்பொழுது நான் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். ஆண்டவரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் வெள்ளம் போல சத்துரு வந்து மோத தான் செய்வான். அவர்கள் விசுவாசத்தை அசைச்சு பார்க்க தான் செய்வான். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்பி இருக்கிறவனை அவர் கைவிடுவதில்லை. கர்த்தரை நம்புகிறவனுக்கு சீயோன் பர்வதத்தை போல அசைக்கப்படாத பாக்கியத்தை கொடுக்கிறார். அவர் சொல்ல சொல்ல என் இருதயம் அப்படி மகிழ்ந்தது. ஏன் சொல்றேன்னா, நானும் அதே போல பாதைகளில் நடந்து வருகிறேனே, நானும் அப்படிப்பட்ட கடினமான பாதைகளை சந்தித்து இருக்கிறேனே, சந்தித்து கொண்டிருக்கிறேனே, நானும் அப்படி திகைத்த நாட்கள் உண்டே என்று சொல்லி நினைத்து, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர், ஆண்டவரே நீர் எங்களை அசைக்கப்படாதபடி பாதுகாத்துக் கொள்வீர் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் வெள்ளம் போல சத்துரு வருகிறானா? உங்கள் வாழ்க்கையில் பெருவெள்ளத்தை போல உங்கள் மேலே மோதி அடிக்கிறானா? உங்கள் வாழ்க்கையில் மரண இருளுக்குள்ளாக நடத்தப்படுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்தை குறித்த நிச்சயமில்லாத ஒரு பயத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல இருப்பார். ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அசைக்கப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுவார். சீயோன் பர்வதத்தை போல நிலைத்திருக்க பண்ணுவார். அதுதான் அவரை நம்பி இருக்கிற, அவரை நோக்கி பார்க்கிற, அவரை நேசிக்கிற ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபிப்போமா? தகப்பனே, உமது கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுவீராக. சுவாமி, நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக.
உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். பயத்தோடு இருப்பார்கள் ஐயா, அவர்களுக்குள் இருக்கிற பயத்தை எடுத்து போடும். சஞ்சலத்தோடு இருப்பார்கள், அந்த சஞ்சலங்கள் அவர்களை விட்டு நீங்கும்படி கிருபை தாரும். உம்மை நம்பி இருக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னபடி உங்களுடைய பிள்ளைகளை பாக்கியவான்களாய் மாற்றுங்க. உங்கள் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.